வணக்கம். மே 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 23ஆம் தேதி நிஃப்டி 1% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 10,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 300 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 24ஆம் தேதி சனிக்கிழமை ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: என்டிபிசி, ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ், ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரிஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், ஜேகே சிமெண்ட், கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ் மற்றும் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஆர்பிஐ கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த 2 விஷயங்கள். ஒன்று, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து. இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ என்ன இருக்கோ அது தொடரும் அல்லது குறையும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. 2வது விஷயம் அவர் சொல்லியிருப்பது, பேங்க்ஸ் லோன்ஸ் வழங்கும் போது இன்சூரன்ஸை கட்டாயப்படுத்தி அவங்க விற்பனை செய்கிறாங்க அல்லது தவறான தகவல் கொடுத்து விற்பனை செய்கிறாங்க. அது கவலைக்குரிய விஷயமா இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆர்பிஐடைய போர்ட் மீட்டிங் நேற்று நடந்திருக்குங்க. அதில் 2.69 லட்சம் கோடி ரூபாய் டிவிடெண்டாக மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்தது 2.5 3 லட்சம் கோடி ரூபாய் இடையே அவங்க வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதியாண்டு 2025 டிவிடெண்ட் கணக்கு மத்திய அரசுக்கு அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றது. நேற்று மீட்டிங் முடிந்ததற்கு பிறகு 2.69 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஆர்பிஐ டிவிடெண்டாக மத்திய அரசுக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஆப்பிள் நிறுவனம் மீது எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஐஃபோன்ஸ் யூஎஸ்ஏல உற்பத்தி செய்யுங்க, இந்தியா சைனாலேருந்து உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னா 25% வரி விதிக்கப்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஆப்பிள் நிறுவனத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இந்தியா யுஎஸ்ஏ இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அது குறித்தான முதற்கட்ட அக்ரிமெண்ட் விரைவில் வரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 7 10 நாட்களுக்குள்ளார அந்த அக்ரிமெண்ட் தகவல்கள் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் யூனியன் இடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எங்கும் செல்லலை அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியாவில் பதிவேற்றிருக்கிறாரு. அதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் மீது 50% வரி விதிக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் விரைவில் நடைபெறும்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. தேதி குறிப்பிடலை. இந்த மீட்டிங்கில் ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறித்தும் காம்பன்சேஷன் செஸ் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடைபெற்றது. அதில் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸுடைய ஜிஎஸ்டியை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது செய்யலை. 2 குழுக்கள் இருக்குது, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது குறித்து பரிந்துரை கொடுப்பதற்கு 2 பேரும் குறைக்கணும் அப்படின்றதான் பரிந்துரை கொடுத்துருக்காங்க அந்த 2 குழுக்களும். ஆனால் அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் தாக்கல் பண்ணல ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குன்னு அதே சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் செஸ் குறித்தும் இந்த மீட்டிங்கில் பேசுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ சில சின் ப்ராடக்ட்ஸ் மற்றும் லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு இந்த காம்பன்சேஷன் செஸ் போடப்பட்டு இருக்கு. அது எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எதிர்காலத்தில், அதே போல் மத்திய அரசுகளுக்கு எப்படி இது பிரித்து எடுத்துக்க வேண்டும் அப்படின்றது குறித்தும் பேசுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜேபி அசோசியேட்ஸ் மற்றும் ஜேபி இன்ஃப்ராடெக் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அமலாக்கத்துறை சோதனையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 இடங்களில் சோதனையில் இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. 12,000 கோடி ரூபாய்க்கான மணி லாண்டரிங் கேஸ் தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெற்று வருது. டெல்லி, நொய்டா மற்றும் மும்பையில் ஜேபி குரூப் நிறுவனங்களுடைய டைரக்டர்ஸ் மீது தான் இந்த சோதனை நடந்து வருவதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வீடால் கார்பரேஷனில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ப்ரொமோட்டரான ஆண்ட்ரூ யூல் அண்ட் கம்பெனி லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதை திரும்ப பெறாங்க. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகத்தான் இதை திரும்ப பெறாங்க அப்படின்ற தகவல் வீடால் கார்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஷாரிகா என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் கிட்டேருந்து 4 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேற்று 7% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். தேவ்யானி இன்டர்நேஷனல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ Q4ல் 1,212 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 15 கோடி ரூபாய் நஷ்டம் இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 7,5 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க.
ஆலம்பிக் ஃபார்மா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் மற்றும் ஹை கொலஸ்ட்ரால் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹90. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜூன் 6ஆம் தேதி. பாண்டி ஆக்சைட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். கம்பெனியுடைய ஷேர்ஸை பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. மே 23ஆம் தேதி 2.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.9% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. கிராவிட்டா இந்தியா கம்பெனியுடைய ஷேர்ஸை மோதிலால் ஓஸ்வால் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. 7.3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேரோட விலை ₹1991 வாங்கியிருக்கிறாங்க மோதிலால் ஓஸ்வால் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அசோக் லேலண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டர் மற்றும் முழு ஆண்டிற்கான ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், எபிட்டா மற்றும் ரெவென்யூ அறிவிச்சிருக்கிறாங்க அசோக் லேலண்ட். Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹11,907 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1,246 கோடி, இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான டேட்டா பார்க்கும்போது ரெவென்யூ ₹38,753 கோடி, இயர் ஆன் இயர் 1% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹3,303 கோடி, இயர் ஆன் இயர் 26% அதிகரித்தது. கம்பெனி போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி, ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அசோக் லேலண்ட். BEML குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் Q4 ரெவென்யூ ₹1,652 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹287 கோடி, இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. AIA இன்ஜினியரிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹285 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹1,157 கோடி, இயர் ஆன் இயர் 0.6% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹16. அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 5ஆம் தேதி. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 7%லிருந்து 9% உயர்த்துறாங்க. இண்டோகோ ரெமெடிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஹை யூரிக் ஆசிட் லெவல்ஸை குறைப்பதற்காகத்தான் இந்த மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டோகோ ரெமெடிஸ். ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. வருவாய் 2026 அவங்க எதிர்பார்ப்பது ₹1,200 ₹1,300 கோடி. Q4ல் வருவாய் ₹405 கோடி இருந்தது. போன நிதியாண்டு, அதாவது நிதியாண்டு 2025 வருவாய் ₹1,051 கோடி இருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. JSW ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.80. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 8ஆம் தேதி. நெட் ப்ராஃபிட் ₹1,500 கோடி, இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹1,470 கோடி. வருவாய் ₹44,819 கோடி, இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. CNBC TV 18 எதிர்பார்த்தது ₹44,975 கோடி. ஆலைட் டிஜிட்டல் சர்வீசஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பூனே ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுடைய பாகமாக கூடுதலாக ஆர்டர் கிடச்சிருக்கு. ₹80 கோடி கூடுதலாக கிடைத்த ஆர்டர். ஒட்டுமொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களுக்கு ₹500 கோடி மேலே ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலைட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. நாசிக் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு. நேற்று இன்ட்ராடேயில் 4% விழுந்தது. இப்போ கடந்த 4 செஷன்ஸில் 11% இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாசிக்கில் ஏற்பட்ட தீ தான் சொல்லியிருக்கிறாங்க காரணமாக. ராம்கோ சிமெண்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஷேர்ஸை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 19,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 0.83% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேரோட விலை ₹1,005 வண்டர்லா ஹாலிடேஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சென்னை பார்க்கக்கூடிய கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஜூன் 2ஆம் தேதி துவங்கணும் அப்படின்றதான் காலக்கெடு. அதை இப்போ நீட்டிக்க வேண்டும்னு தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. தமிழக அரசும் அதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வண்டர்லா ஹாலிடேஸ் 6 மாதத்திற்கான நீட்டிப்பு கிடைச்சிருக்கு. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. ஆந்திர பிரதேஷ் அரசு கிட்டேருந்து ₹9,000 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு பாண்டாடா இன்ஜினியரிங்க்கு. பாரஸ் டிஃபென்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. இஸ்ரேல் நிறுவனமான ஹெவன் ட்ரோன்ஸ் உடனான தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? டிஃபென்ஸ் மற்றும் சிவில் மார்க்கெட்டுக்கு தேவைப்படக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கார்கோ ட்ரோன்ஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் பாரஸ் டிஃபென்ஸ் கைவசம் 51% ஸ்டேக் இருக்கும். 49% ஸ்டேக் ஹெவன் ட்ரோன்ஸ் கைவசம் இருக்கும்.
டாடா பவர் குறித்து மார்கன் ஸ்டான்லி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? ஓவர் வெயிட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 425, இப்போ 449. தற்போதைய லெவலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 23 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 13 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 3 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 7 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க டாடா பவருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அவங்க 75,000 கோடி ரூபாய் அடுத்த 5 ஆண்டில் முதலீடு செய்ய இருப்பதாக கம்பெனியுடைய தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்கிறாரு. ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர் சம்மிட்டில் இதை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் நம்ம நேற்று வீடியோவில் நம்ம பார்த்து வந்தாங்க, அதானி குரூப் வந்து 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்கள் அப்படின்றது. இப்போ என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா 1,00,000 கோடி ரூபாய் அதானி குரூப் முதலீடு செய்ய இருக்கிறாங்க அடுத்த 10 ஆண்டில் நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்களில் 1,00,000 கோடி ரூபாய் அதானி குரூப் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அதை விரைவாக பார்த்துடலாம். விம் பிளாஸ்ட் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தூத் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் 1 ரூபாய் 50 பைசா. கேபிடி இண்டஸ்ட்ரீஸ் 3 ரூபாய். ஜேடெக் இந்தியா 70 பைசா டிவிடெண்ட். பஞ்ச் மஹால் ஸ்டீல் லிமிடெட் 3 ரூபாய். டிடிகே ஹெல்த் கேர் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபாய் 50 பைசா. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. வெஸ்கோஸ் பேப்பர் மில்ஸ் 5 ரூபாய். லக்ஷ்மி இன்ஜினியரிங் அண்ட் வேர்ஹவுசிங் லிமிடெட் 10 ரூபாய் டிவிடெண்ட். ஏஐஏ இன்ஜினியரிங் 16 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 5. சிஎஸ்எல் ஃபினான்ஸ் 3 ரூபாய். ஆல்ஃப்ரட் ஹெர்பர்ட் 5 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரேயான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 3 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்போலோ பைப்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 878% வால்யூம் அதிகரிப்பு. ஹொனாசா கன்சியூமர் 20% ஷேர் பிரைஸும் 580% வால்யூம் அதிகரிப்பு. காஸ்மோ ஃபர்ஸ்ட் 18% ஷேர் பிரைஸ், 687% வால்யூம். ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 695% வால்யூம் அதிகரிப்பு. நஹர் பாலிஃபிலிம்ஸ் 13% ஷேர் பிரைஸும் 1328% வால்யூம் அதிகரிப்பு. வீனஸ் பைப்ஸ் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 468% வால்யூம் அதிகரித்தது. ஷீதல் கூல் ப்ராடக்ட்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 350% வால்யூம் அதிகரிப்பு. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 872% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 10% வீழ்ச்சி, 722% அதிகரித்தது வால்யூம். சங்வி மூவர்ஸ் 9% விழுந்தது, 665% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 8% வீழ்ச்சி, 679% வால்யூம் அதிகரிப்பு. மஹிந்திரா லைஃப் 7% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 469% அதிகரித்தது வால்யூம். பாண்டி ஆக்சைட்ஸ் 6% வீழ்ச்சி, 318% வால்யூம் அதிகரிப்பு. 63 மூன்ஸ் டெக்னாலஜிஸ் 5% சரிந்தது, 160% அதிகரித்தது வால்யூம். கிராவிட்டா இந்தியா 5% வீழ்ச்சி, 268% வால்யூம் அதிகரிப்பு. ரோட்டோ பம்ப்ஸ் 4% விழுந்தது, 103% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.